வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே 8:30 மணி மாலை 8:30 மணிக்கு உரையாற்றுகிறார் அப்படின்னு நேற்று ஒரு தலைப்பு செய்தி வந்துச்சு. பிரதமர் மோடி கோயம்புத்தூரில் நடந்த NDA பொதுக்கூட்டத்தை முடிச்சு கிளம்பும்போது மணி 8. அடுத்த அரை மணி நேரத்தில் நாட்டு மக்களிடையே பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு. எங்கே இருந்து பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில டிபேட்டு. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரதமர் மோடி பேசுகிறது லைவ் வீடியோவாக இருக்காது, ஏற்கனவே ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோவாக இருக்கும். அதை சரியாக 8:30 மணிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சிலர் பதிவுகள் போடுறாங்க. எது எப்படியோ, அந்த 8:30 மணிக்கு பிரதமர் மோடி பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவை வெற்றி அடைய விடாமல் தடுத்தாங்கள்ல, எதிர்த்து ஓட்டு போட்டு பில்லை பாஸ் பண்ண விடாமல் நிப்பாட்டினாங்களே, அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி. பிரதமர் ஒரு லாஜிக்கான கொஸ்டின் கேட்குறாரு. என்ன கொஸ்டின் அப்படின்னா, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி, சமாஜ்வாடி, காங்கிரஸ் இவங்க எல்லாமே என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடக்கக்கூடாது, விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கணும் அப்படின்னு இவங்க தான் சொல்லிக்கிருந்தாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய பில்லு விகிதாச்சார அடிப்படையில் தான் அமைந்தது. 543லிருந்து 50% சீட்ஸ் உடைய எண்ணிக்கையை உயர்த்தி எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமாக விகிதாச்சார அடிப்படையில் சீட்ஸை அலாக்கேட் பண்ணுற பில்லு தான் இது. அப்போது இதுக்கு எதுக்காக டக்குன்னு யூட்டன் அடித்தாங்க திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாடி, TMC அப்படின்னு பிரதமர் மோடி கேள்வி கேட்டிருக்காரு. நீங்கள் தானே பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணக்கூடாது, விகிதாச்சார அடிப்படையில் பண்ணணும்னு சொன்னீங்க, நாங்கள் விகிதாச்சார அடிப்படையில் தானே பண்ணியிருக்கோம், பிறகு எதுக்காக யூட்டன் அடிச்சிங்க? அப்போது திமுக, TMC உடைய நோக்கம் என்னன்னா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இவங்களுடைய நோக்கம். நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க, குறிப்பாக பெண்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி நேற்று பிரதமர் மோடி பேசினது நாடு முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் TMC பார்ட்டி 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டுட்டாங்களாமே அப்படிங்கிறத இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் ஒரே டாக்காம். போன வாரம் வந்த கருத்து கணிப்பு முடிவுகளுடைய சராசரி எவ்வளோ தெரியுமா? வெஸ்ட் பெங்காலில் மெஜாரிட்டி மார்க்கு 148. ஆல்மோஸ்ட் எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் TMCக்கு ஃபேவராக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 150லிருந்து 160 தொகுதிகளை TMC ஜெயிப்பாங்கன்னு, 130லிருந்து 140 தொகுதிகளை BJP ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று என்ன தெரியுமா நிலவரம்? அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு களம். BJP TMCயை பின்னுக்கு தள்ளியிருக்காங்க. 150லிருந்து 160 BJPயும், TMC 130லிருந்து 140 அப்படின்னு இப்போ நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே காரணம், பெண்களுக்கான மசோதாவுக்கு எதிராக TMC ஓட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிற பிரச்சாரம் இப்போ BJPக்கு ஹியூஜ் அட்வான்டேஜாக மாறி இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் தமிழகத்திலையும் அண்ணாமலை மற்றும் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் கவனம் பெறுது. NDAவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை எந்தெந்த தொகுதிகளுக்கெல்லாம் போறாரோ எல்லா தொகுதியிலையும் திமுக இந்த 131வது அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு எதிராக ஓட்டு போட்டதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருக்காரு. அதனால தமிழகத்திலையும் இது தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. வெஸ்ட் பெங்காலில் ஆல்ரெடி தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. இப்போவே பொதுமக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா எதிர்த்து TMCக்கு எதிராக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பத்தாவதுக்கு பிரதமர் மோடி வெஸ்ட் பெங்கால் புறப்பட்டு போயிருக்காரு, தொடர் பரப்புரையில் ஈடுபட்டு இருக்காரு. இன்னைக்கு பிஷ்ணுபூர் அப்படிங்கிற இடத்துல நடந்த பொதுக்கூட்டத்தில் TMC பில்லுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்களே, அதை மையப்படுத்தி தான் பிரச்சாரமே பண்ணியிருக்காரு. லட்டில் வச்சேன் நினைச்சியா தாசு, நட்டில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இந்த நேரத்தில் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி, எப்படியும் அரசியலுக்காக பில்லை அப்போஸ் பண்ணுவாங்க TMCயும் DMKவும் அப்படிங்கிறத தெரிஞ்சே கொண்டு வந்து 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி கண்டிப்பாக இந்த பில்லு பாஸ் பண்ணுறதுக்கு தேவை. அவ்வளவு MPக்கள் NDAவுக்கு இப்போ இல்லை. கண்டிப்பாக பில்லு ஃபெயிலியர் ஆகும். ஃபுல் பழியும் பார்த்தீங்கன்னா DMK, TMC எதிர்த்து ஓட்டு போட்டாங்களா எதிர்கட்சிகள், அவங்க மேலே தான் விழுகும். அவங்களுடைய இரட்டை நிலைப்பாடை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த முடியும். வெளியில் பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசுவாங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆதரவான மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை எல்லா பெண்களுக்கும் BJP பாஸ் பண்ணிட்டாங்க. அதான் லட்டில் வச்சேன் நினச்சியா தாசு, நட்டில் வச்சேன் அப்படிங்கிறது இதுதான்.
இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.